தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நாம் இஜகத்தினை அழித்திட வேண்டாம், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எறா வந்து காலைல போய்ட்டு மார்க்கெட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் ஒரு வாட்டி இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறோம். போட்டு அழைச்சி நல்லா அழுத்துறா வரப்போ போடு ஃபோன் பண்ண
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து வெந்நீர் வச்சுருக்கோம். இந்த வந்து எக்கை வந்து பாயில் பண்ணுறதுக்கான வெந்நீர் இதை வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து எக் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை வேக வச்சோம். முட்டை வெந்துடுச்சு. இப்போ அதை உரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளார சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எறா வந்து தொக்கு செய்கிறோம்னு சொன்னீங்களா, இப்போ அதையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பச்சை மிளகாய். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நம்ம லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டும் வந்து போட்டோம் இல்லைங்களா, அதுவும் வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது மூணுத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் இருக்குமா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அடிச்ச குழம்பு தூள். டாடி வீட்டில் அடிச்ச பாடி சொல்லுங்க பாடி. அதாவது நயன்தாரா படம் ஒன்று வந்துச்சு, பார்த்தியா? பார்த்தேன் பாட்டி. சொல்லு பாட்டி. நல்லா வருது. ஆக இன்று முதல் உன்னை பவர் பாண்டி சேனலில் இருந்து விளக்குகிறேன். நான் என்னையா பண்ணேன் பவர் பாண்டி சேனல்? ஆக நயன்தாரா பற்றி பேசிவிட்டாய், விளக்குகிறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது சால்ட். நம்ம வந்து இறா தொக்கு வைக்க போகிறோம், குழம்பு இல்லை, அதனால் வந்து தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 12 கிலோ இறா வந்து போட்டிருக்கோம். ஸோ தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கலாம். ஆக எறா குழம்பில் முருங்கைக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரூம் ஸ்டிக்கை போட்டு வைத்தால் நன்றாக உள்ளும். தலைவரே, ப்ரூம் ஸ்டிக் இல்லை, ட்ரம் ஸ்டிக். ட்ரம் ஸ்டிக் என்றால் இசை அடிப்பது, இது ப்ரூம் ஸ்டிக். அவர் தமிழ் சொன்னார், இங்கிலீஷில் சொன்னீங்க, அவ்வளோதான் தலைவரே. நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரக பொடி போட போகிறோம். கடைசி என்ன போட போகிறோம்னா பெருங்காயத்தூள் போட போகிறோம். இது எதுக்காகனா இறா வந்து வாயு, இந்த வாயு பிரிக்கும் நல்லா. அரை எலுமிச்சம் லைட்டாக போட்டுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த தழை போட்டு இறக்கிடலாம். கொரியாண்டர் லீஃப்பா. குழம்பு இப்போ நல்லா கொச்சிச்சு. இங்கே பாருங்கள், வெயிட்டாக இருக்கும். இறக்கியே வச்சிடலாம். பார்த்து ட்ரை பண்ணு. நல்லா இறவா வருது. இல்லை வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அவர்கிட்ட நான் கேட்டான், இல்லை அவர் இது நான் வெளியே போய் இந்த இறா வந்து இந்த கிரேவிக்குள்ள ஊறி நல்லா பாருங்க, நல்லா சாஃப்டாக இறா, அப்படியே பஞ்சு போல இறா, அப்படியே பாருங்க, அப்படியே மெத்துனால இறா பஞ்சு போல வருது. சில இறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை.
அவ்வளோ அருமையாக பக்குவமாக வந்தது. அமேகா சத்தியமூர்த்தி நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்பா இன்னைக்கு யாராவது தொகுதி செஞ்சேன்பா, அதிகமாக இருக்குதுப்பா. நல்லா ருசியாக வந்துருக்கு, நல்லா இருக்குப்பா. இது தலைவர் வாய்ஸ் இல்லையா, டேடி வாய்ஸ் மாதிரி இருக்குது. டாடி வாய்ஸ் மாதிரி இருக்குதா? நான் டேடியின் பிள்ளை, இவர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. டேஸ்ட் எப்படி இது தலைவரே? ஆக நான் ஏதோ வாய் புளித்ததோ அல்லது மாங்காய் புளித்ததோ என்று சொல்ல மாட்டேன். எறா புளிப்பாக இல்லை, சுவையாக இருக்கிறது. கடலில் தூக்கி போட்டாலும் மிதக்கும் இந்த எறா என் நாவில் மிதக்கின்றது. ஹாப்பி பர்த்டே பாடலாமா? ஓகே, நீங்கள் ஒரு டீ போட்டாலே எடுத்து அவர் வாயில் ஊட்டி விட்டுருங்க. ஆக நான் ஏதோ வாய் புளித்ததோ அல்லது மாங்காய் புளித்ததோ என்று எதையும் சொல்ல மாட்டேன். ஆக பவர் பாண்டி சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொல்லினார்கள். ஆக இப்பொழுது அந்த ஆதாரத்தை உங்களிடம் நான் காட்டுகிறேன். இது வந்து என்னுடைய தொலைபேசி. இதில் பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள். இப்பொழுது பவர் பாண்டி என்று நான் செர்ச் செய்ய போகிறேன். பாருங்கள், பவர் பாண்டி என்று அதில் நான் டைப் செய்து விட்டேன். பவர் பாண்டி பார்த்தீர்கள் என்றால் இதில் பாருங்கள், க்ளோஸ்அப் வைங்க. அது பாருங்கள், பவர் பாண்டி என்ற இடத்தில் பாருங்கள், பவர் பாண்டிக்கு அதில் சப்ஸ்கிரைப் ஆகியுள்ளது. பாருங்கள் ஏம்பா, நீ சப்ஸ்கிரைபே பண்ணலப்பா. போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆக நான் டேடியின் பிள்ளை, இவர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. ஆக பவர் பாண்டிக்கு தலைவரே லைக் செய்யுங்கள். தலைவரே, ஆக அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார், நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஆக பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆக நான் ஏதோ வாய் புளித்ததோ அல்லது மாங்காய் புளித்ததோ என்று சொல்ல மாட்டேன். ஆக எப்படி என்று அதை உங்களிடம் நான் சொல்லுகிறேன். இப்போது என்னுடைய அலைபேசி இது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் இதில் பவர் பாண்டி இந்த சர்ச்சை அழுத்துங்கள். அதில் பவர் பாண்டி என்று டைப் செய்து கொள்ளுங்கள். பவர் பாண்டி என்று டைப் செய்து கொண்டால் இப்படி வரும். அதில் பவர் பாண்டி ஃபுட்ஸ் என்று வரும். அதில் இப்பொழுது சிகப்பு நிறத்தில் இருப்பதை நமது
கட்சியின் கொடியாக கருப்பு நிறமாக மாற்றுவோம். பாருங்கள், ஒரு விரல் புரட்சி செய்து விட்டேன். பாருங்கள், பக்கத்தில் பெல் பெல் என்று சொல்லக்கூடிய அந்த மணியை அழுத்த வேண்டும். அதை பாருங்கள், அதை அழுத்தி விட்டேன். இப்பொழுது இப்படி வரும், யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படி என்று அதில் வரும். இப்படித்தான் செய்ய வேண்டும். பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இவரை கடலில் உண்மையாக ஆக இப்படித்தான் பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.